ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்க கூட பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் தேவைப்பட்டா முதற்கொண்டு, என்ன பிரச்சனையானாலும் சூழ்நிலை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா, அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அப்பாவாகிய என்ன நீ நோக்கி பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு சுற்றி இருக்கிறவங்கள தான் நம்ம கண்களுக்கு தெரியும். அவங்க நமக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்குதே, பயமா இருக்குதே, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள தான் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையானாலும் நீ என்னை நோக்கி பார்க்கணும், நீ என்னை கூப்பிடு. ஆபத்து காலத்தில் அவங்க உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் கூடவே இருக்கிற, நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்றாரு. ஆபத்து காலத்தில் அப்பான்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமா அவர் உங்களை விடுவிப்பார். இன்னொரு வசனம் இருக்குது சங்கீதத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. நம்ம உண்மையா ஆண்டவரை கூப்பிடணும். எப்படின்னா, நம்ம அவரை முழு மனதோடு அவரை தேடும்போது அவர் நிச்சயமா அவரை கண்டடையலாம் அப்படிலாம் வசனம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஏதாவது எந்த ஒரு தேவைனா கூட ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஏதாவது உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்குதா சூழ்நிலை, இந்த காரியம் என்ன ரொம்ப பயமுறுத்துது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, உடனே அப்பான்னு சொல்லி அவங்க பாதத்துல விழுந்துருங்க. அவர் உங்களை பாதுகாத்து கொள்வாரு. எத்தீங்கும் அணுகாம அவங்களை அப்படியே கண்ணின் மணி போல பாதுகாக்க அவர் கூடவே இருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே, இவன் என்னை கூப்பிட மாட்டானா, என் பிள்ளை என்னை தேடாதா, அதை மட்டும்தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. அவரை நோக்கி பாருங்க. எந்த தேவையானாலும் அவரை மட்டுமே நோக்கி கூப்பிடுங்க. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எல்லாமே மாயை. கர்த்தரை மட்டும் நம்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். God bless you.